அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 24/9/2024 செவ்வாய்க்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். வரிசையாக நாம் ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் பொது பலன் என்ன, விசேஷ பலன்கள், அந்த 3 விசேஷ பலன்கள் என்னென்ன பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ரிஷப லக்னம். லக்னாதிபதி சுக்கிரன். அவன் 7ஆம் வீட்டில் இருக்கிறான். பொதுவான பலன் என்ன, இதை நாம் பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் அந்த ரிஷபம் ஸ்திர வீடு, விருச்சகம் ஸ்திர வீடு. சுக்கிரன் அங்கே அமர்ந்திருக்கிறார். இதற்கு உண்டான பொதுவான பலனில் முதல் பலன், செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய மாட்டார். வீட்டிலே அவருடைய அம்மா அப்பா மற்றவர்கள் கொஞ்சம் கடுமையாக சோம்பேறி என்று கூட அழைப்பார்கள். எதையும் உடனடியாக செய்ய மாட்டார்கள். இவர்களில் அநேகர் சூரிய உதயத்தை பார்ப்பது கிடையாது. ஆனால் யோகம் உண்டு. அவருடைய பொதுவான குணங்களில் வருகின்ற விஷயங்கள் இவைகள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இப்போது பார்ப்பது அந்த விசேஷ பலன்கள். அது எப்படி? அந்த விருச்சகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன? விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 3 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் தான் அந்த சுக்கிரன் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அப்படி இருந்தால் அந்த பலன், அந்த விசேஷ பலன் என்ன, இதை நாம் பார்க்க இருக்கிறோம். சுக்கிரன் குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் இருந்தால் பலன் எப்படி இருக்கும்? இவர் ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 8-11க்கு உடையவன் குரு. எப்படி இருக்கும்? ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டங்கள் உண்டு, சில நஷ்டங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, துயரங்கள் உண்டு. ஆனால் படிப்படியாக அது மாறி நல்ல லாபத்தை, பெயரை, புகழை பெற்றுத்தரும். அவர்கள் வாழ்க்கை வீண் போகாது. ஆனால் தாமதமாக நடைபெறும் நன்மைகள், உடனடி லாபம் கிடைக்காது. தொடர்ந்து பணியாற்றத்தான் வேண்டும். சரி, அனுஷம் நட்சத்திரம் பெற்றிருந்தால் அவரது முயற்சிகள் மாபெரும் வெற்றியை கொடுக்கும். இதில் கூடுதல் சிறப்பு, முயற்சிக்கு அஞ்சாதவர்கள் இவர்கள். சாதாரணமான கஷ்டம் இவர்களுக்கு உடன்பாடு இல்லை. கொஞ்சம் கூடுதல் கஷ்டம் விரும்பி ஏற்பார்கள். சமதரையில் நடக்கின்றாயா, மலை ஏறுகின்றாய் என்றால் மலை ஏறவே இவர்கள் விருப்பப்படுவார்கள். கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்கும் தன்மை இவர்களுக்கு உண்டு. அடுத்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருந்தால் வல்லவன், வாக்கில் வல்லவன், பேசத் தெரிந்தவன், பேச்சால் எதையும் சாதிப்பவன். இவனிடம் உள்ள ஒரு விசேஷ குணம், சிறப்பான விசேஷ குணம், இவன் போடும் கணிப்பு தவறவே தவறாது.
இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் முடியும் என்று இவன் கணிப்பான். அப்படியே நடக்கும். அந்த ஒரு விசேஷ ஞானம் இவனுக்கு உண்டு. ஏன்? புதன் ரிஷப லக்கணத்துக்கு 2, 5க்கு உடையவன். அந்த 2ஆம் இடமும் சரி, 5ஆம் இடமும் சரி, பேச்சு அதிர்ஷ்டத்துக்கு உள்ள ஒரு இடம். எனவே இது நடக்கும். அன்பர்களே, பொதுவான குணமும் நடக்கும், விசேஷ குணமும் நடக்கும். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ஒரு அமைப்பை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.